இந்த சுடர் என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டாலுமே, உண்மை என்ன அப்டின்னா, நம்ம விஜய்க்கு இது எதுவுமே புடிக்காது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, ஏன் அவங்களோட கழுத்துல தாலியே கட்னாலுமே கூட சரி, அவங்களோட அனுமதி இல்லாம இந்த மாரிலாம் நடக்கிறத விஜய் ஒரு காலமும் வந்து அத அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி இந்த சுடர் அடி வாங்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சுடர் நெனச்சது, சுடர் பண்ணது எல்லாமே வந்து அவள பொறுத்தளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம மல்லி இப்படி மாஸ்டர் பிளான் போட்டு இப்படி சுடர நம்ம விஜய் கையால அடி வாங்க வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இன்னைக்கு இந்த சுடரோட பிளான் என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அதை தடுத்து முடிச்சாலுமே கூட மறுபடியும் அவ இப்படி பண்ண மாட்டா அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிச்சாங்க. அதாவது மல்லி இது எதையுமே கவனிக்கல. இந்த சுடர் மாத்திரையை போட்டதுல இருந்து எதையுமே கவனிக்கல அப்படின்னாலுமே கூட நம்ம மல்லிக்கு இந்த சுடர் என்ன பண்ணாங்க, எதுக்காக இங்க வந்தாங்க, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மல்லிக்கு என்ன தோணுது அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அதுவும் இல்லாம இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம். ஆனா விஜய் கையால இந்த சுடர அடி வாங்க வைக்கணும். அப்பதான் சுடர் அடுத்ததா இந்த மாரி வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த சுடருக்கு அவ்ளோ அவசரமா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இங்க இந்த சுடர கொஞ்சம் கேவலப்படுத்தணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அவ நெனச்ச மாதிரி நம்ம மல்லி கொண்டு போய் அந்த பால வந்து விஜய் கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. விஜயும் அந்த ஒரு நேரத்துல குடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. என்னாச்சு அப்படின்னா, இந்த சுடர் வந்து நெனச்சது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு எல்லாமே முடிஞ்சிரும். அதாவது விஜயும் நானும் ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் கான்ஃபிடென்ட்டோட இருக்கும்போது, இப்போ மல்லி அதாவது விஜய வந்து தூங்க வச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல இந்த சுடர் வந்துட்டு விஜய் கூட வந்து அப்படி இப்படின்னு இருந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லி அங்க போய் விஜய ரொம்ப தப்பு தப்பா வந்து டச் பண்ண உடனே விஜய்க்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த பால் குடிச்சது உண்மை. ஆனா அந்த பால்ல தான் இந்த சுடர் மாத்திரையா கலந்தாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம மல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம சுடர வந்து சிக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை எதையுமே வெளிப்படுத்தாம இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம விஜய்க்கு செம்ம கோவம் வந்தது மட்டும் இல்லாம, "என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ரேணுகா நீ? அதாவது நீ என்னதான் என்னோட பொண்டாட்டியா இருந்தாலுமே கூட, என்னோட அனுமதி இல்லாம உன்னால என்ன தொடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடர அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. இப்போ இந்த சுடருக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். ஐய்யய்யோ! இனிமே விஜய் பக்கமே நம்ம தல வச்சு படுக்கக் கூடாதுடா, அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு அவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.